வைபவ் சூரியவன்ஷி தன்னோட வயசை குறைச்சி ஏமாத்துறாருன்னு ஒரு கூட்டம் அபாண்டமா பழி சுமத்திட்டு இருக்கு. வயசுக்கு மீறிய அவரது விளையாட்டு திறமையை பொறுத்து கொள்ள முடியாத சில அற்பர்கள் இந்த சந்தேகத்தை எழுப்பி இருக்காங்க. அதற்கேற்ப ஜெல்லி மிட்டாய் சாப்பிட்ற இத்தனை இளம் வயசுல ஒருவர் சர்வதேச கிரிக்கெட்ல சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் இப்படி விளாச முடியுமா? அந்த சந்தேகத்திற்கு வலு சேர்க்கும் விதமா வேறு சிலர் உண்மையிலேயே வைபவுக்கு 14 வயசுதானா என்ற சந்தேகத்தை எழுப்பினாங்க. ஆனா பாவம், அவங்க ஏமாந்து போயிருக்காங்க. சூரியவம்சி பிறந்து வளர்ந்த பீகார் மாநிலத்தில் இது மாதிரி வயசை கம்மியா சொல்லி ஏற்கனவே பல கிரிக்கெட் வீரர்கள் சிக்கி இருக்காங்க. இதே மாதிரி வயசை குறைச்சி கிரிக்கெட் களத்திற்கு வர்றது இது புதுசு இல்லை. பாகிஸ்தான்லலாம் இது சர்வ சாதாரணம். அந்த நாட்டின் அதிரடி வீரராக வலம் வந்த ஷாகித் அஃப்ரிடி மேல கூட இந்த சந்தேகம் வலுத்துச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் வைபவுக்கு 14 வயதுதானா என்ற ஆராய்ச்சியில பலரும் இறங்கியிருக்காங்க. ஆனா வயசு விவகாரத்துல சூரியவன்ஷி எந்த ஒரு மோசடியிலும் ஈடுபடலைங்கிறதுக்கு சில புகைப்படங்களே சாட்சியா இருக்கு. 2017 வருஷம் ஐபிஎல் தொடர்ல புனே அணி விளையாடினப்போ கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்துல வைபவுடைய அப்பா தன் தோல்ல அவரை தூக்கி வச்சுக்கிட்டு போட்டியை பார்த்திருக்காரு. அந்த புகைப்படத்துல வைபவ் ரொம்ப சின்ன பையனா தெரிகிறாரு. இதே மாதிரி அவர் சுற்றுலா போன இடத்துல எடுத்த இன்னொரு புகைப்படம் சூரியவன்ஷிக்கு 9 வயதுங்கிறத எடுத்து சொல்லுது. அது மட்டும் இல்லாம 2022 வருஷம் நடந்த ஒரு போட்டியில தனக்கு ஆட்ட நாயகன் விருது கிடைச்சதை பத்தி சமூக வலையத்துல பதிவிட்டு அது பற்றிய போட்டோக்களையும் வைபவ் பதிவிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு 12 வயசு தான். இதை அந்த புகைப்படம் தெள்ள தெளிவா உணர்த்துது. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2025 அதாவது இந்த வருஷம் 14 வயசு சிறுவனா சூரியவம்சி சர்வதேச கிரிக்கெட் களத்திற்கு வந்திருக்காருங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. இதனால இனிமேலும் அவரது வயசு பற்றிய பிரச்சனையை கிளறாம அவருடைய அதிரடி ஆட்டத்தை பார்த்து ரசிக்கிறதோடு இல்லாம அவரது சாதனைகளை பாராட்டுறது தான் ஒரு நல்ல ரசிகனுக்கு அழகா இருக்க முடியும்.